खिलाफत के बिना अपना नहीं कुछ भी. இன்னைக்கு நம்ம அலச போற விஷயம் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கோணத்தை கொண்டது. கண்டிப்பா. கற்பனை செய்து பாருங்கள், ஒரு உலகளாவிய சமூகம் இருக்கு. அந்த சமூகத்தை உருவாக்கிய நிறுவனர் அல்லது அதோட தலைவர் திடீர்னு இறந்து விடுகிறார். சரி. அதை சுற்றியுள்ள எதிரிகள் அனைவரும் அவ்வளவுதான், இவர்களுடைய கதை முடிந்தது அப்படின்னு கொண்டாடுறாங்க. இந்த அமைப்பு நாளைக்கே சிதறி சுக்குநூறாகிவிடும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, ஏன்னா சாதாரணமா அதுதான் நடக்கும். ஆனா நடப்பது முற்றிலும் வேறு. அடுத்த 100 ஆண்டுகளில் அந்த சமூகம் உலகெங்கும் பரவுகிறது, மாபெரும் கலவரங்களை எதிர்கொள்கிறது, அரசாங்கங்களின் தடைகளை தாண்டுகிறது, ஆனாலும் உடையாமல் பிரம்மாண்டமாக வளர்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதுதான் இந்த ஆவணத்தோட மைய கேள்வியே. சரியா சொன்னீங்க. இந்த முரண்பாட்டிற்கான விடையை தேடித்தான் இன்றைய நமது ஆழமான அலசல் பயணிக்க போகுது. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அடிப்படை ஆதாரம் என்னன்னா, மே 21, 2004 அன்று ஜெர்மனியில அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் 5வது கலீஃபா ஆற்றிய ஒரு ஜும்மா உரையின் சுருக்கம். ஆமா, ஒரு சமூகம் எப்படி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தலைமைத்துவத்தின் கீழ், அதாவது அந்த கிலாஃபத் அப்படிங்கிற கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்து உலகளாவிய அளவில் விரிவடைந்துள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலின் நோக்கம். நிச்சயமா. பொதுவா கிலாஃபத் என்ற சொல் வரலாற்று ரீதியா ஒரு அரசியல் பதவியா தான் பார்க்கப்படுது. சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க இந்த ஆதாரத்தை எப்படி பார்க்கறீங்க? எந்த ஒரு சார்பும் இன்றி இந்த ஆதாரத்துல உள்ளபடி பார்த்தோம்னா, இந்த கிலாஃபத் அப்படிங்கிற அமைப்பு முற்றிலும் ஒரு இறையியல் மற்றும் வரலாற்று பின்னணியை கொண்டிருக்கு. அதாவது இது ஒரு நாட்டை ஆளும் மன்னராட்சியோ அல்லது மனிதர்கள் உருவாக்குற நிர்வாக தலைமையோ கிடையாது. அப்போ அது அரசியல் பதவி இல்லையா? இல்லவே இல்ல. இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சமூகம் அனாதையாக விடாமல் இருக்க, அவங்கள ஆன்மீக ரீதியா ஒருங்கிணைத்து வழிநடத்த இறைவனால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு அமைப்பு அப்படிங்கறதா இந்த உரை மிக தெளிவா குறிப்பிடுது. அப்போ ஒரு மனிதர் தன்னுடைய அறிவையோ அல்லது செல்வாக்கையோ பயன்படுத்தி இதை அடைய முடியாதா? கண்டிப்பா முடியாது. இது முற்றிலும் இறைவனின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு தொடர்ச்சங்கிலி அப்படிங்கிற வாதத்தை தான் இந்த ஆவணம் நடுநிலையா முன்வைக்குது. சரி, இந்த ஆவணத்தின் முதல் பகுதியிலேயே ஒரு முக்கியமான குர்ஆன் வசனம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதாவது வசனம் 24:56. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். முஸ்லிம்களுக்கு கிலாஃபத் பற்றிய வாக்குறுதியை அல்லாஹ் அளித்துள்ளான் அப்படின்னும், அது அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்திற்கு பிறகு ஒரு மாபெரும் அமைதியை வழங்கும் அப்படின்னும் அந்த வசனம் சொல்லுது. சரிதான். கேட்க ரொம்ப நல்லாதான் இருக்கு. ஆனா வரலாற்றை புரட்டி பார்த்தால் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்துல அந்த முதல் கிலாஃபத் வெறும் 30 ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது என்ற ஒரு முரண்பாடும் இருக்கிறதே. கடவுளே வாக்களித்த ஒரு அமைப்புனா அது ஏன் இவ்வளவு குறுகிய காலத்துல முடிவுக்கு வரணும்? இது ஒரு நியாயமான கேள்வி. அந்த முதல் 30 ஆண்டுகளை கிலாஃபத்தே ராஷிதா, அதாவது நேர்வழி நின்ற கிலாஃபத் அப்படின்னு வரலாற்றுல சொல்றாங்க. இந்த வீழ்ச்சிக்கான காரணத்தை இந்த உரை ரொம்ப வெளிப்படையாவே பதிவு செய்யுது. என்ன காரணம் சொல்றாங்க? அந்த அமைப்பை காப்பாற்ற கொள்ள வேண்டிய முஸ்லிம்களே கலீஃபாக்களை வீணாக விமர்சிக்க தொடங்குனாங்க, அரசியல் குழப்பங்களை உருவாக்குனாங்க. சொல்ல போனால் அந்த ஆரம்ப கால கலீஃபாக்களில் பெரும்பாலோர் ஷஹீதாக்கப்பட்டாங்கன்னா, அதாவது அவங்க இயற்கையா மரணம் அடையல, அரசியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த மனித தவறுகளின் விளைவாக தான் கிலாஃபத் என்ற ஆன்மீக கட்டமைப்பு பறிக்கப்பட்டு அது வாரிசுரிமை அடிப்படையிலான மன்னராட்சியா மாறிடுச்சு. சற்று பொறுங்கள். அதாவது மக்களே அந்த அமைப்பின் புனிதத்தை உணராமல் குழப்பம் செய்ததால் அந்த தலைமைத்துவம் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்கிறீர்களா? 100க்கு 100 உண்மை. ஆவணமும் அதை தான் சொல்லுது. அப்படியானால் மீண்டும் அந்த அமைப்பு எப்படி உருவாகும்? என்றாவது ஒரு நாள் அது திரும்ப வரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததா? கண்டிப்பா இருந்துச்சு. அதுக்காகத்தான் ஹஸ்ரத் ஹுதைஃபா அவர்கள் அறிவித்த ஒரு முக்கியமான ஹதீஸ, அதாவது நபி மொழிய இந்த உரை ஆதாரமாக காட்டுது. அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிய காலங்களின் சுழற்சி மிக துல்லியமா முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல நபித்துவம் இருக்கும், பிறகு நபித்துவ வழியிலான கிலாஃபத் வரும். சரி. அதன் பிறகு கொடுங்கோல் மன்னராட்சி வரும். ஆனா அதுவே இறுதி அல்ல. ஒரு நீண்ட இருண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் அல்லாவின் கருணையால் அதே நபித்துவ வழியிலான கிலாஃபத் நிலை பெறும்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. ஓ, மீண்டும் வரும்னு சொல்லிருக்காங்களா? ஆமா, இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தங்களது நிறுவனரான வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அவர்களின் வருகைக்கு பின் அந்த நிலையான கிலாஃபத் தொடங்கிவிட்டது அப்படின்னு உறுதியா நம்புறாங்க.
இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இதை இந்த உரையில் இரண்டாவது வல்லமை அல்லது குத்ரத்தே சானியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, குத்ரத்தே சானியா. இத நான் எப்படி புரிஞ்சு கொள்கிறேன்? ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் நிறுவனர் திடீரென்று இறந்து விடுகிறார்னு வச்சுப்போம். சரி. உடனே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும். ஒரு கட்டிடத்தின் பிரதான தூண் சரியும் போது அது இடிந்து விழாமல் இருக்க உடனடியாக ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் அல்லது மாற்று தூண் வருவது போன்றதல்லவா இது? மிக சரியான ஒரு உதாரணம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். எதிரிகள் ஏன் நபியின் மரணத்தை தங்கள் வெற்றியாக கருதுகிறார்கள்? இது மனித உளவியலோட அடிப்படை. ஒரு வலிமையான தலைவர் இல்லாமல் போகும்போது அந்த சமூகம் தலைகீழாக புரண்டு விடும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அதிகார போட்டி அடித்துக் கொள்வார்கள், சமூகம் சிதறி போகும்னு எதிரிகள் கணக்கு போடுறாங்க. ஓ, அதனாலதான் சந்தோஷப்படுறாங்களா? ஆமா. இந்த உரையில் அல் வசியத் என்ற நூலிலிருந்து ஒரு மேற்கோள் காட்டப்படுது. நபியின் மரணத்திற்கு பிறகு எதிரிகள் 2 வகையான போலி மகிழ்ச்சிகளை அடைவார்களாம். 2 வகையா? அது என்னென்ன? 1, தங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தடையாக இருந்தவர் போய்விட்டார் என்ற மகிழ்ச்சி. 2, இனிமேல் இந்த ஜமாத் தானாகவே அழிந்து போய்விடும் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை. ஆனா அது அப்படி நடக்கல. ஆமா. அந்த இக்கட்டான நிலையில அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம் ஏற்படும். அப்போதுதான் இறைவன் தலையிட்டு 2வது வல்லமையான கிலாஃபத்தை இறக்கி விழும் நிலையில் உள்ள அந்த அமைப்பை தாங்கி பிடிக்கிறான். இதுக்கான வரலாற்று உதாரணங்களை அவங்க எப்படி விளக்குறாங்க? மூசா நபி மற்றும் ஈசா நபி காலத்துக்கு பின் நடந்த சம்பவங்களையும், முக்கியமா நபிகளார் காலத்துக்கு பின் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் தலைமை இல்லாம சிதறி கிடந்த சமூகத்தை ஒருங்கிணைத்ததையும் ஆவணம் ஒப்பிட்டு காட்டுது. சரி, தத்துவார்த்த பின்னணி மிக தெளிவா இருக்கு. ஆனா தியரி வேறு, பிராக்டிக்கல் வேறு அல்லவா? கண்டிப்பா. இப்போ வரலாற்று ரீதியாக கிலாஃபத் எப்படி செயல்பட்டது என்ற நடைமுறை பகுதிக்கு செல்வோம். இவர்களுடைய முதல் கலீஃபா ஹக்கீம் நூருத்தீன், அவரோட காலகட்டம் எப்படி இருந்தது? அவர் ஒரு இளமையான சக்தி வாய்ந்த தலைவரா? அங்கதான் ஒரு முரண்பாடே இருக்கு. அவர் முதியவர், உடல் நலிவுற்றவர். அப்படியா? ஆமா. இந்த அமைப்பை நிர்வகிக்க அஞ்சுமன் அப்படின்னு ஒரு நிர்வாக குழு இருந்துச்சு. அதிலிருந்த தலைவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் வயதானவர், கிலாஃபத்தின் சுமையை தாங்க முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. ஓ, ஒரு கார்ப்பரேட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி. அதேதான். இவரை ஒரு பேரளவுக்கு தலைவரா வச்சுட்டு நாம ஆட்டி வைக்கலான்னு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனா அது அப்படி நடக்கல இல்லையா? இல்ல. அந்த முதியவர் குழப்பங்கள் வந்தப்போ ரொம்ப வன்மையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். கலீஃபாவை மனிதர்களோ அஞ்சுமன்களோ உருவாக்குவதில்லை, அல்லாவே தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார். ரொம்ப துணிச்சலான முடிவு. ஆமா. தன்னுடைய அதிகாரத்தை அவர் மனிதர்களிடம் தேடல, இறைவனிடம் தேடினார். ஓகே, முதல் கலீஃபா இறந்ததும் மீண்டும் எதிரிகள் குழப்பத்தை உருவாக்குனாங்கன்னு ஆவணம் சொல்லுது. 2வது கலீஃபா மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் அவர்களின் தேர்தல் எப்படி நடந்துச்சு? தேர்தலை தள்ளி போட சூழ்ச்சி செய்தாங்க. ஆனா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆச்சரியம் என்னன்னா, அவர் 52 ஆண்டுகள் அந்த பதவியில நீடித்தார். 52 ஆண்டுகளா? அது ஒரு மாபெரும் காலகட்டமே. கண்டிப்பா. அந்த காலகட்டத்துல தான் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டுச்சு. திருக்குரான் மொழியாக்கங்கள், வெளிநாடுகள்ல பிரச்சார நிலையங்கள், இதெல்லாம் அவர் காலத்துல தான் தொடங்குச்சா? ஆமா. அது மட்டும் இல்லாம தஹ்ரீகே ஜதீத், வக்ஃபே ஜதீத் போன்ற திட்டங்கள், அப்புறம் அன்சாருல்லா, கொத்தாமுல் அஹ்மதியா, லஜ்னா ஈமாயில்லா போன்ற கிளை அமைப்புகளும் உருவாக்கப்பட்டுச்சு. ஆக இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உலகளாவிய கார்ப்பரேட் உலகில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அவரோட ரெஸ்யூமே பார்ப்போம், தகுதியை பார்ப்போம். ஆனா கிலாஃபத் தேர்வு முற்றிலும் இந்த கார்ப்பரேட் தர்க்கத்திற்கு முரணா இருக்கிறதே. இங்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், 2ஆம் கலீஃபாவே இத ரொம்ப அழகா விளக்குறார். தகுதியை விட இறைவனின் தேர்வு எப்படி வித்தியாசமானது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலிருந்தே உதாரணம் காட்டுறார். என்ன உதாரணம் அது? காலித் பின் வலீத் சிறந்த போர் வீரராக இருந்தார். ஆனா அபூபக்கர் தான் கலீஃபா ஆனார். அதே போல உஸ்மான் காலத்துல பல உலகை வென்ற மாவீரர்கள் இருந்தாங்க. ஆனா மென்மையான உஸ்மான் தான் கலீஃபா ஆனார். அதாவது கல்வி அல்லது வீரத்தை விட இறைவனின் தேர்வுதான் முக்கியம்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. சரி, உள்நாட்டு கட்டமைப்புகள் வலுவாகிட்டாவும் வெளி உலகிலிருந்து வரும் மிக கடுமையான எதிர்ப்புகளை இந்த அமைப்பு எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிற பரிணாமத்துக்கு வருவோம். 3வது மற்றும் 4வது கிலாஃபத்துகள் காலத்துல வந்த நெருக்கடிகள் சாதாரணமானவை அல்லவே. ஆமா, அது ரொம்ப கடுமையான காலகட்டம்.
முக்கியமா 1974ல பாகிஸ்தான்ல நடந்த கலவரங்கள். அவங்கள முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படின்னு சட்டம் ஏற்றுனாங்கன்னு படிச்சேன். ஆமா, உயிரிழப்புகள், வீடுகள் மற்றும் கடைகள் சூறையாடப்பட்டன. சாதாரணமா ஒரு சமூகம் இதை எப்படி தாங்கும்? முடங்கி போயிருப்பாங்க. ஆனா விளைவு என்னவா இருந்துச்சு? ஜமாத் அழியல, மாறாக அவங்களோட விசுவாசம் அதிகரித்தது. ஆயிரங்களின் தொழில் செய்தவர்கள் லட்சங்களிலும் கோடிகளிலும் வியாபாரம் செய்யும் அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சனர்னு இந்த ஆவணம் குறிப்பிடுது. இது எப்படி சாத்தியம்? வன்முறையும் தடைகளும் ஒரு சமூகத்தை முடக்குவதற்கு பதிலாக பொருளாதார ரீதியாகவும் பலப்படுத்தியது எப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை ஒரு பரண்ட கண்ணோக்கட்டல தர்த்தா, ஒரு துன்புறுத்தல், அதாவது பர்சிக்யூஷன், ஒரு சமூகத்தை எப்படி தப்பிப்பிழைக்கும் உத்திகளை நோக்கி கட்டாயப்படுத்துகிறது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். ஓ, சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். ஆமா. அதே நேரத்துல ஆப்பிரிக்காவில மருத்துவமனைகள், பள்ளிகள்னு நுஸ்ரத் ஜஹான் திட்டம் மூலமா மாபெரும் சேவை செஞ்சாங்க. ஒரு உதாரணத்துக்கு, கானா நாட்டின் துணை எரிசக்தி அமைச்சர் அந்த பள்ளியில தான் படிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். ஓ வாவ், அந்த அளவுக்கு அவங்க கல்வி பணி போயிருக்கா? கண்டிப்பா. சரி, அடுத்து 1984 நடந்த 4ஆம் கிலாஃபத் கால நெருக்கடி பற்றி பார்ப்போம். அது இதைவிட பயங்கரமானதாச்சு. ஆமா, கலீஃபாவை ஒரு செயலிழந்த உறுப்பு போல ஆக்க தீட்டப்பட்ட பயங்கரமான சட்டம் அது. அவர் பேசக்கூடாது, எழுதக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்போ அந்த அமைப்பு சிதறிடும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் கராச்சியிலிருந்து பட்டப்பகலில் விமானம் மூலம் பாதுகாப்பாக லண்டனுக்கு புலம்பெயர்ந்தார். லண்டனுக்கு போனதும் அவங்க குரல் முடங்கிடுச்சா? அங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை. அதன் தொடர்ச்சியாகத்தான் MTA, அதாவது முஸ்லிம் டெலிவிஷன் அஹமதியா என்ற தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு கலீஃபாவின் குரல் உலகெங்கும் ஒலித்தது. இருங்க, ஒரு சமூகத்தை முடக்க நினைக்கும் போது அது உலகளாவிய ஒரு மைக்ரோஃபோனா அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்பது உண்மையிலே ஒரு பெரிய முரண்பாடாக இல்லையா? ஆமா, இதுக்கு காரணம் அந்த அமைப்போட ஆன்மீக பலம். நாங்க மார்க்க தொண்டாற்றுகிறோம் அப்படிங்கிற உணர்வோடு கலீஃபாவின் துவா, அதாவது பிரார்த்தனை தங்களோடு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை தான் மருத்துவர்கள் மற்றும் சாதாரண மக்களிடம் இவ்வளவு பெரிய உந்துதலை ஏற்படுத்தது. இவ்வளவு அர்ப்பணிப்பை எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. சரி, கடந்த கால வரலாற்றிலிருந்து இந்த ஆதாரத்தை வழங்கிய தற்போதைய 5வது கலிஃபாவின் காலகட்டத்திற்கும் அவரது தனிப்பட்ட அனுபவங்களுக்கும் வருவோம். அவர் 2003இல் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த நிகழ்வுல அவருடைய சுய பரிசோதனையும் அடக்கமும் ரொம்ப வெளிப்படையா தெரியுது இல்லையா? ரொம்பவே. தனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னும் தனது இயலாமையையும் அவர் மிகவும் பணிவோட பதிவு செஞ்சிருக்கார். இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டது அந்த 2 மோதிரங்களின் பின்னணி தான். ஆமா, அது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஹஸ்ரத் மசியம் மவுத் அவர்களின் மௌலா பஸ், அதாவது இறைவா போதும் என்ற மோதிரம் வழி வழியாக இவருக்கு கிடைச்சது. தேர்தலுக்கு பின் அதை அவர் அணிந்து கொண்டார். இன்னொரு மோதிரம் கூட இருக்கு. ஆமா, அல்லாஹ் தன் அடியாருக்கு போதுமானவன் அல்லவா அப்படிங்கிற வாசகம் பொறிக்கப்பட்ட கிலாஃபத் மோதிரம். இது இரண்டும் அவருக்கு தொடர்ந்து இறைவனின் துணையை நினைவூட்டுது. இது உறுதிப்படுத்துற மாதிரி டாக்டர் நூரி அப்படிங்கிறவரோட சம்பவம் ஒன்னு ஆவணத்துல இருக்கு. ஆமா, ஒரு பெரிய பாகிஸ்தானிய தலைவர் கிலாஃபத் தேர்தலை ஒளிந்திருந்து MTA-வில் பார்த்திருக்கார். ஓ, சீக்ரெட்டா பார்த்திருக்காரா? ஆமா, டாக்டர் நூரியிடம் சொல்றார், நான் இந்த ஜமாஅத்தை உண்மை என நம்பவில்லை, ஆனால் அல்லாவின் செயல் சாட்சியமும் உங்களுடன் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு எதிரியே இப்படி சொல்றது மாபெரும் விஷயம்தான். அப்புறம் அந்த ஆப்பிரிக்கா பயண அனுபவம். ஆமா, ஆப்பிரிக்க மக்கள் காட்டிய பேரன்பு. எந்த பாதுகாப்பு விதிகளையும் மீறி குழந்தைகள் ஓடி வந்து கட்டிக்கொள்வது மனித ஆற்றலால் வருவதல்ல, அது கிலாஃபத்தின் மீது அல்லாஹ் ஏற்படுத்திய அன்பு அப்படின்னு 5வது கலீஃபா பதிவு செய்றார். இத வச்சு பார்க்கும்போது கிலாஃபத் என்பது வெறும் நிர்வாக பதவி அல்ல, அது மக்களின் உணர்வுகளோடும் இதயத்தோடும் ஆழமாக பிணைக்கப்பட்ட ஒன்று என்பதை இந்த ஆப்பிரிக்க குழந்தைகளின் அரவணைப்பு காட்டுகிறதல்லவா? ரொம்ப சரியா சொன்னீங்க. மனிதர்களால் உருவாக்கப்படும் அமைப்புகள் ஒரு கட்டத்தில் ஈகோவாலோ அரசியலாலோ பிளவுபடும். ஆனால் ஆதாரத்தின்படி இறைவனால் உருவாக்கப்படும் கிலாஃபத் மக்கள் வெளியேறினாலும் ஈய காட்சிய சுவர் போல் உறுதியாக இருக்கு. ஒருவர் போனால் 100 பேரை இறைவன் தருவான் என்ற நம்பிக்கைதான் அவங்கள வழிநடத்துது. அதுதான் அவங்களோட அசைக்க முடியாத பலம். அருமையான ஒரு அலசல். இன்றைய ஆழமான அலசலின் முடிவுக்கு நாம வந்துட்டோம். கிலாஃபத் என்பது வெறும் ஒரு வரலாற்று அமைப்பு மட்டுமல்ல,
அது ஒரு சமுதாயத்தை எப்படி பயத்திலிருந்து அமைதிக்கும், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும், எதிர்ப்புகளிலிருந்து அசுர வளர்ச்சிக்கும் கொண்டு செல்கிறது என்பதை இந்த ஆதாரத்தின் வாயிலாக பார்த்தோம். எந்த பக்கமும் சாராமல் ஆதாரத்தில் உள்ள தகவலின் வலிமையை மட்டும் நாம ரொம்ப தெளிவா பிரதிபலிச்சிருக்கோம் நம்புறேன். கண்டிப்பா. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னாடி உங்களை நோக்கி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைய உலகில் தலைவர்கள் மாறுகிறார்கள், அரசாங்கங்கள் கவிழ்கின்றன, பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிதறுகின்றன. உண்மைதான். ஆனால் மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இறைவனின் தேர்வு என்ற ஒற்றை நம்பிக்கையின் அடிப்படையில் 1 நூற்றாண்டுக்கும் மேலாக கோடிக்கணக்கான மக்களை ஒரே குடையின் கீழ் இணைத்து வைத்திருக்கும் இந்த மாடல் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆமாம். ஒரு நிறுவனமோ அல்லது சமூகமோ நிலைத்து நிற்க வெறும் விதிகளும் சட்டங்களும் மட்டும் போதுமா, அல்லது இதுபோன்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையும் ஒருமைப்பாடும் அவசியமா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து தேடுங்கள். बिना अपना नहीं कुछ भी गुजारा है, यही जुल्मात बहरोबर में एक अपना सहारा है, यही जुल्मात बहरोबर में एक अपना सहारा है.